கிராவல் மண்ணெடுக்கு முறையில் சீர்திருத்தம் செய்து புதிய கொள்கை அமல்படுத்தப்பட உள்ளதாக அதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகும் என்றும் கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதை பார்க்கலாம். அந்த கிராவல் எடுக்கிற முறையை அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு சில பாலிசி டிசிஷன் எடுக்கிறோம். அடுத்த வாரத்தில் அது வரும். ஸோ தமிழ்நாடு முழுக்க மக்களை மீட் பண்ணிட்டேன். அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க. நான் அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டை சொல்லி அதை ஆனால் இதுக்கடையில் 3ஆம் மாதத்துலேருந்து ப்ரொசீடிங்ஸ் போயிட்டே தான் சார் இருக்குது. அஃபீஷியலாக லெட்ரு போயிட்டு தான் சார் இருக்குது அவருக்கு. இல்லை, இப்போ அங்கே வந்து பணிகள் எதுவும் நடைபெறலை. அந்த இடத்துல வந்து எந்த பணிகளும் நடைபெறலை. அப்படியே கலெக்டர் சார் பெர்மிஷனோட இருக்குது, அதோட நிற்கிது, அவர் அக்ரிமெண்ட்டோட நிற்கிது, அது வரைக்கும். ஆமாம். ஸோ அடுத்த கட்டமாக அது நகரக்கூடாதுன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதோட நிப்பாட்டன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மானாமதுரை பகுதியில் வந்து மண்பாட தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த மண் பிரச்சனைங்கிறது வந்து இருக்குது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. இன்றைக்கி நம்ம மரியாதைக்குரிய மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினரோட நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கான தீர்வு மிக விரைவில். இப்போ ட்ரோன் மூலமாக கண்காணிக்கப்படும் சொல்லியிருந்தீங்க சார், அதை எப்போ சார் அமல்படுத்துறீங்க? அது நெக்ஸ்ட் வீக் வந்துடும். அதோட நம்ம எடுக்க போகிற அந்த டெசிஷன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.